செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம காளான் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு பாக்கெட் காளான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போது 40 வயசுக்கு மேலே கால் வலி கை வலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இதுதான் நிறைய சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு பாக்கெட் வாங்கி லெமன் 2 சொட்டு ஊற்றி, இல்லைன்னா நீங்கள் கல் உப்பு போட்டு நல்லா கட் பண்ணி அலசி வச்சுட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா இது போட்டுட்டு, சோம்பு எண்ணெயில் போடலாம், இல்லைன்னா இப்படி கூட நம்ம போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கிறணும். தேவையான அளவு உப்பும் போட்டு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கிறணுங்க. ஒரு 5-6 பல் பூடு, 5-6 பல் சின்ன வெங்காயம், அதை நல்லா இடித்து வச்சுக்கிறணும். பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். கருவேப்பிலை போட்டுட்டு, பூடு, வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிற அந்த காளானை தூக்கி கொட்டி, அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கணுங்க. ரொம்பவே சூப்பராகிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் நம்ம கிளறி விடணும். மறுபடியும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் பச்சையாக, அதாவது அந்த பச்சை வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த காளான் வறுவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.